பட்டினத்தார் பத்திரகிரியார் இருவருமே மிகப்பெரிய துறவிங்க. அவங்க வந்து 2 பேர் திருக்காலத்தி அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு கோயிலுக்கு போய்க்கிறாங்க. அப்போ ஒரு வாசப்படிக்கட்ட வந்து பட்டினத்தாருமே இன்னொரு வாசப்படிக்கட்ட பத்திரகிரியார் உட்காந்துட்டுருக்குறாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறப்போ அது வழியே ஒரு வழி போக்குறத பிச்சை கேட்குற மாதிரி ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் வந்து பட்டினத்தார்கிட்ட ஐயா ஏதாச்சும் என்ன கொடுங்கல் போட்டு பிச்சை கேட்குறாரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. யார் பட்டினத்தார் பார்த்துட்டு, தம்பி அந்த வாசலுக்கு போனீங்கன்னா அங்கே படிக்கட்டு கிட்ட ஒருத்தர் சகல வசதியோடு ஒருத்தர் ராஜா மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு, ஏதாவது உங்களுக்கு தருவார், வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்ன திசையில் போய் அவர்கிட்ட போய் யார் கேட்குறா, அந்த பிச்சைக்காரன் வந்து பத்திரிகையார்கிட்ட போய் கேட்குறேன். அப்போது அவர் ஏதோ கொடுத்துட்டாரு, அவனுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் பதறி அடித்து பத்திரிகையார் வந்து பட்டினத்தார்கிட்ட வர்றாரு. குருவே, நான் வந்து உங்களை மாற்ற ஒரு ஆள் தானே, நானும் ஒரு துறவி தானே, உங்களோட தான் நான் வந்துட்டு இருக்கிறேன், சுற்றிட்டு இருக்கிறேன். என்னை போய் ராஜா மாதிரி ஒரு ஆள்னு சொல்லிக்கிறீங்களே, என்ன இது நியாயமா அப்படின்னு சொல்லி போட்டு யார் பத்திரிகையார் வந்து பட்டினத்தார்கிட்ட கேட்குறாரு. அப்போ சொன்னார் பட்டினத்தார், பத்திரகிரியாரே, உங்களுக்கு என்ன, உங்களுக்குன்னு சொந்தமாக திருவாரூர் வச்சுக்கிறீங்க, துணைக்கு ஒரு நாய் வேறு 24 மணி நேரம் உங்களுக்கு காவல் காத்துட்டே இருக்குது, அப்புறம் என்ன நீங்களும் ஒரு ராஜா மாதிரி தானே அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார். அவ்வளோதான். அடுத்த செகண்டே அந்த திருவோடை நாயுமே விட்டு போட்டு அவர் வாட்டுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். யார் பத்திரகிரியார். ஏன்னா துறவு அப்படிங்கிறது அனைத்தையும் துறந்த நிலை தான் துறவு அப்படிங்கிறது அவர் அது மூலிமா புரிஞ்சுக்கிட்டாரா. கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.